நின்று என்னையே பார்த்து கொண்டே நின்றான். நானும் அவனை பார்த்து கொண்டே நின்றேன். எனக்கு ஒரு ஆத்மா இவனாகத்தான் இருக்கும் என்று. எல்லாரும் போயிட்டாங்க. அவன் மெதுவாக என்கிட்ட வந்து, உங்ககிட்ட நான் பேசலாமா என்று கேட்டான். ஐயோ, இதுக்கு தானே காத்திருக்கிறேன், ஒரு ஆத்மா ஆண்டவர் தரணும்னு கேட்டேன். தேவிதமாய் உங்களை நான் அனுப்புகிறேன், என் ஊழியத்தை செய்யும்படி, என் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, என் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, என் நாமத்தை பறைசாற்றும்படி. ஊழியம் தேவன் கொடுக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம். இயேசு என்கிற நற்செய்தி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில காயங்களை ஆற்றுகிறது, வேதனைகளை நீக்குகிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை. இந்த பாக்ஸ்ல என்ன போட்டிருக்கு படிங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு போட்டிருக்கு. உங்கள் துக்கம் என்ன ஆயிடுச்சு? சந்தோஷமா மாறிடுச்சு. ரெக்கவரிங் ஆன்சர்னா மீட்கும் கரங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இயேசு என்கிற நற்செய்தி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில காயங்களை ஆற்றுகிறது. சாப்பாடு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வசனத்தை படிங்க. வசனம் வசனம். சரிம்மா, வர சொல்லுங்க. இந்த பாக்ஸ் வச்சுக்கோங்க, வீட்டுல எல்லாருக்கும் கொடுங்க. சரி. ஆமென். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதுதான் இயேசு வேதனைகளை நீக்குகிறது. தாத்தா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏசப்பா கொடுக்க சொன்னாங்க. அதனால இந்த சுவிசேஷத்தை ஒவ்வொருவரும் அறிவிக்கணும். நீங்க படித்து கொண்டிருந்தாலும், வேலை செய்து கொண்டிருந்தாலும், இயேசுவின் அன்பை, நீங்கள் பெற்ற நன்மையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது தேவன் கொடுக்கிற ஒரு பாக்கியம். இயேசுவே கூப்பிட்டு பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம், இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை.